ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 குடவரை கோயில், 40 ஏக்கர் பரப்பளவு, புதுக்கோட்டையிலேருந்து 19 கிலோமீட்டர், காரைக்குடியிலேருந்து 22 கிலோமீட்டர். அப்படி எந்த இடம்னு பார்க்குறீங்களா? நம்ம திருமயம் ஃபோர்ட் தாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 20 ருபீஸ், ஆஃப்லைனில் 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோட்டையெல்லாம் எதுக்குங்க கட்டுறாங்க? மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மன்னரோட ஃபேமிலியும் பாதுகாக்கிறதுக்காகவும் தான். அது எந்த டைமில்? வார் டைமில். இந்த கோட்டையை கட்டினவர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சார்ந்த மன்னர் தாங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா விஜய ரகுநந்த சேதுபதி. அவர் எப்போ கட்டினார் அப்படின்னா 1687ஆம் ஆண்டு கட்டியிருக்காருங்க. இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்க முதல் மறவர் கோட்டைங்க. இங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிவனை பார்க்கறதுக்கு போகிற அந்த பாதை வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ மக்கள் ஒவ்வொருத்தராக தான் போய் அதை பார்த்துட்டு வருவாங்க. கட்டபொம்மன் வந்து தூக்கிலிட்டதுக்கப்புறம் அவரோட சகோதரர் ஊமுத்துரை வந்து இந்த ஃபோர்ட்டில் தாங்க வந்து மறைஞ்சிக்கிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்கும். இந்த சுனை ஃபுல்லாக ஒரு தண்ணி வந்து ரொப்பி இருக்கும். ஆக்சுவலி அந்த சுனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமானது. அதனால தான் இப்போ கிரில் கேட் போட்டு பராமரிச்சிட்ருக்காங்க. இந்த ஃபோர்ட்டோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில், ஒரு பெருமாள் கோயில் ரெண்டுமே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த கோட்டைக்கு வரவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கும் போவாங்க. இந்த ஃபோர்ட்டோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரங்கி இருக்கும். அந்த பீரங்கி வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி. ஸோ அந்த பீரங்கி பக்கத்தில் வந்து நின்று நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எதிரி நாட்டு படை வந்து நம்மளை தாக்கிட்டு வராங்கிறது நம்மளால் வந்து ஈஸியாக எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் பார்க்க முடியும். யார் யாரெல்லாம் இந்த ஃபோட்டோ விசிட் பண்ணலையோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.